அல்லாஹ்வின் அனுமதியால். நிறுத்து உமது போதனையை ஈசாவே. இதோ பிணம். உயிர்ப்பித்து காட்டு இப்போதே. மரணத்தை வெல்லும் சக்தி உனக்கு உண்டா? நிரூபி. இல்லையேல் நீ ஒரு பொய்யன். ஏன் மௌனமாக இருக்கிறாய்? பதில் சொல். ஈசாவே, நீ சொல்வது போல் உண்மையான இறைத்தூதர் என்றால் இதோ மரணித்து கிடக்கும் இந்த வாலிபனை இப்போது உயிர்ப்பித்து காட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. இந்த காட்சி பார்ப்பதற்கு ஏதோ சாதாரண ஒரு சவால் போல தோன்றலாம். ஆனால் இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய வரலாற்று உண்மை இருக்கிறது. மனித சக்திக்கு அப்பாற்பட்ட அதிகாரம் இறைவனுக்கு மட்டுமே உண்டு என்பதை நிரூபிக்கவுமே அல்லாஹ் ஈசா நபி அவர்களுக்கு மரணத்தை வெல்லும் இந்த மாபெரும் அற்புதத்தை வழங்கினான். இவர்களின் இந்த ஆக்ரோஷமான சவாலுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பதில் என்ன? இதோ பாருங்கள். உண்மையை அறிய தொடர்ந்து கவனியுங்கள். வரலாற்றின் இந்த முக்கிய நிகழ்வை நாம் இப்போது விரிவாக ஆராய்வோம். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் அனுமதியோடு இறந்தவர்களை உயிர்ப்பிப்பார் என்று திருக்குரானின் 3வது அத்தியாயம் 49வது வசனம் தெளிவாக கூறுகிறது. வரலாற்று பதிவுகளின்படி ஈசா நபி அவர்கள் தன் வாழ்நாளில் வாலிபர்கள் உட்பட சிலரை இவ்வாறு உயிர்ப்பித்து காட்டியுள்ளார்கள். அல்லாஹ்வின் அனுமதியால். இப்போதே எழுந்திரு. நண்பர்களே, இது போன்ற உண்மையான வரலாற்று நிகழ்வுகளை திருக்குரான் மற்றும் ஹதீஸ் அடிப்படையில் துல்லியமாக தெரிந்து கொள்ள உடனே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள்.